Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன், சரியாம்மா? ஏய் செல்லம், ஸ்கூல் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கேனே. பத்து வயசாச்சு, இன்னும் ஊட்டி விடணும். நீ ஊட்டி விடலனா அண்ணே ஊட்டி விடும். அண்ணா ஊட்டி விடுவா? சரி. உனக்கு கிடைச்சாம் பாரு ஒரு அண்ணன். நீ மாதவா, நாளைக்கு அஞ்சலிக்கு பர்த்டே. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடு. அண்ணே, நீங்க இன்னைக்கு நேரமா வந்துடணும். என் செல்ல தங்கச்சியோட பர்த்டே மிஸ் பண்ணோம்னா கவலைப்படாத, நேரமா வந்துடுறேன். பேசிக்கிட்டு இருக்கீங்க முதலாளி. ஏன் காலையில இருந்து மூட் அவுட்டாவே இருக்கீங்க? டேய், என்கிட்டே தொழில் கத்துக்கிட்டு ஏன் முன்னாடியே வந்து கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றான் அந்த வீரபாண்டிய. அவனை என்னடா பண்ண சொல்ற? முதலாளி, மனசுல பாரத்தை வச்சிட்டு இருக்காதீங்க முதலாளி. ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் கை கால உடைச்சு ஒரே இடத்துல உட்கார வைக்கிறேன். அப்புறம் எப்படி தொழில் தொடங்குவான்னு பாப்போம். முதலாளி, கம்பெனி உன்னைய காப்பாத்துக்கு தான் ஆத்துக்கு அண்ணாண்ட ஒரு மந்திரவாதி இருக்கிறான். அவங்கண்ட ஒரு எலுமிச்சை மந்திரிச்சு கொடுத்தான்னு வச்சுக்கா, எதிரி எல்லாம் உங்ககிட்ட வசப்பட்டுருவான் முதலாளி. அதுக்குதான் உங்களை அறிவு கட்டவனே. இந்த காலத்துல மந்திரம் தந்திரம்னு சொல்லிட்டு ஏன்டா டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனடா. டேய், மொட்டை திருப்பி. மொட்டை
முதலாளி அப்படிதான் சொல்லுவாரு. போட்டை கிட்ட திரும்ப என்னடா நேரா விடு. புதுசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சிம்பு. இந்தா நம்ம கல்யாண நாள் பரிசு. அடச்சி. வாங்கி தர பக்கத்துல குழந்தை. ஐயோ. முதலாளி வராது. என்ன மோத்துவானி, காலையில இருந்து ஜாலி மூட்ல இருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? முதலாளி இன்னைக்கு எங்க கல்யாண நாள். அந்த கரும்பு வச்ச நாள் இன்னைக்குதான் முதலாளி. டேய், கல்யாண நாள் அதுமா கரும கிருமன்னுக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டு போய் ஹோட்டல்ல சாப்பாடு கீப்பாடு வாங்கி கொடுத்து சினிமா கூட்டு போ. ஆ, சரி முதலாளி. முதலாளினா முதலாளி தான். உங்க ஆசீர்வாதம் வேணும் நீ முதலாளி. கும்புறது எதுக்குன்னு எனக்கு தெரியும். ஐயோ, இந்தா, இதெல்லாம் ரொம்ப எதுக்கு வழியாத முதலாளி? போ. ஆயா, அண்ணா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கா, இங்க வந்து பாரு. அண்ணே, இது உங்க லவ்வரா? அச்சச்சோ, இது யாரு? அஞ்சலி, உனக்கு பரத சொல்லி கொடுக்க வந்த டீச்சர் இவங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஐ எம் சாரி டீச்சர். சாரி டீச்சர், இதான் என் தங்கச்சி அஞ்சலி. என் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல அப்படி சொல்லிட்டா, மன்னிச்சிருங்க டீச்சர். பரவாயில்ல பரவாயில்ல. என்னம்மா உன் பிரச்சனை? ஸ்கூல்ல ஆனுவல் டேக்கு பரதநாட்டியம் ஆட சொன்னாங்க. நானும் ஆடினேன். எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ எப்படி ஆடுன? அந்த சாங் கொஞ்சம் இது போடுங்க. ஒரு நிமிஷம். இப்படி இல்லம்மா, கொஞ்சம் இரு, நான் ஆடி காட்டுறேன். சூப்பரா ஆடுறீங்க டீச்சர். நாளைக்கு வீட்டுக்கு வா, முறைப்படி கத்து தரேன். ஓகே டீச்சர். அண்ணே, அந்த டீச்சர் நல்லா ஆடுறாங்க. ஆமா, அழகாவா இருக்கா, நல்லாதான் இருக்கா. வாமா கௌரி, வணக்கம்மா. நான் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். இந்த தண்ணி சாப்பிடு. மாதவா, சொல்லுங்க ஐயா. அஞ்சலி கௌரி கிட்டயே பரதம் கத்துக்கிட்டோம்ப்பா. தாராளமா இவங்க கிட்டே கத்துக்கிட்டோம். பேரு கௌரியா? சரி சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. வரேன் பாப்பா. பாய் டீச்சர். வரேன். போயிட்டு வா. சரிங்க. நல்லா ஆடுறாங்கல்ல? நல்லா ஆடுறாங்க. அப்ப நாளைக்கே வந்து பார்க்கலாம். அப்புறம் அஞ்சலி, நாளைக்கு நான் டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போறேன். சரிண்ணே. வா, நம்ம போய் சாப்பிடலாம். இன்னைக்கு எல்லாருமே சீக்கிரமா வந்துட்டீங்க. வெரி குட். கிளாஸ் ஆரம்பிக்கலாமா?
సగ సని సగ సని సగ సని సగ మగ మప మగ మప మగ మప మగ మప గమ పని సా ஆடினாள்
காட்டு பண்ணி கிடைக்க போய் அடே நீங்க வேறயா வாங்கடா வாங்க வந்துட்டோம்ல குடிக்கஞ்சில பேப்பர் போங்கடா என்னண்ணே பலகாரம் சாப்பிடலாமா இல்ல டீ கீ சாப்பிடலாமா? பலகாரமே சாப்பிடலாமே. அப்படின்னா ஓகே அண்ணே. பைசா ரோட்ல ஆர்டர் கொடுங்க. என்ன அண்ணே? அடே அது இட்லிடா அதை ஏன்டா போட்டு இந்த பச பசைற அட பாவி பலகாரம் பக்கத்துல இருக்குடா இட்லி எடுத்துட்டு இருக்க. அத புட்டு திங்கணும் இப்படி திங்கிறியே அப்படி திங்க கூடாதுடா. ஆமாடா பண்ணி ரொம்ப பசியா இருக்குனே. பலகாரமா இருந்தானே இட்லியா இருந்தானே வருஷத்துக்கு ஒரு தானே தீபாவளியா வருது. அப்பதானே பலகாரத்தை பார்க்க முடியுது. இதை பார்த்தானே வெள்ளப்பறையா ஞாபகம் வந்துட்டேனே. பசி வரனே அதானே சாப்பிட்றேன். படையா வந்தானே இட்லியா இருந்தானே எதா இருந்தாலும் இருக்கட்டேனே. இதை இந்த கடி கடிக்கிறான். ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க. பாலை நல்ல சுண்ட காய்ச்சணும். அப்படி காய்ச்சினா அதுல ஒரு ஆடை வரும். அந்த ஆடைக்கு தூர போட்டு புது சில்வர் கிளாஸ் எடுத்து வெந்நீர்ல நல்ல கழுவி அதுல கொஞ்சம் பாலை ஊட்டி போய் நேரடியா போய் தேயிலை பறிச்சுட்டு வந்து அந்த டிக்காஷன்ல 4 சொட்டு ஊத்தி என்ன ஊட்டிக்கு போய் சொல்றான். அப்படியே பால் டயர் கொஞ்சம் கலந்துக்க. வாயில வண்டி அடிக்க சும்மா இடியும்ல. அள்ளி வாழை சுட்டு டீல கலந்துக்கோ. இல்ல கருங்குரங்கு கண் மூடிக்கலாம். அதையும் உள்ள போட்டு நல்ல கலக்கி அப்புறம் பறக்க ஆத்தி நல்ல ஆவி பறக்க கூட. ஆவி பேசாதியா. ஏற்கனவே ஊருக்குள்ள ஆவி அடிச்சு அவி செத்துக்கிட்டு இருக்கேன். நீ பேய் பிசாசு பயம் ஊர்த்துறிய என்னையா? ஐயோ டாக்டர் சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம். பழகணும். தப்பு நடந்து போச்சு. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா செலவாகுமே. எவ்வளோ டாக்டர் செலவாகும்? ஒரு 20ல இருந்து 25க்குள்ள ஆகும்பா. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையா டாக்டர்? என்னது பணம் இல்லையா? இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பணம் இருந்தா இங்க வாங்க. இதெல்லாம் பண்ண தெரியுது, பணம் ரெடி பண்ண முடியாதா? பணத்துக்காக மட்டும்தான் நான் இதை செய்யறேன். கருக்கலைப்புங்கிறது சட்டப்படி குற்றம். அதை நான் ஏன் செய்யறேன்னா ஒன்லி ஃபார் மணி. பணம் இருந்தா இங்க வாங்க, இல்லைன்னா கிளம்புங்க கிளம்புங்க. 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லை. வந்துருச்சுங்க. கருவை கலைக்கிறேன், அதை கலைக்கிறேன். யோ எத்தனை நாளையா அந்த சிலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? அவங்க ஆர்டர் கொடுத்து 6 மாசமாச்சு. சீக்கிரம் செஞ்சு முடிங்க ஐயா. பொண்ணு இன்னும் காணாம. யோ எப்பயா முடிப்பீங்க? 2 மணிக்கு ஃப்ளைட்டு. ஏயா இப்படி லேட் பண்றீங்க? எப்ப முடிப்பீங்க? இன்னைக்கு முடிச்சலாம்யா. ஆமா பண்ணி கிழிச்சிங்க. வாடா என் செல்லமே. நானே ஏர்போர்ட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். ஆமா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. மாதவ் எப்படி இருக்கான்? மாதவெல்லாம் நல்லா தான் இருக்கான். அவன் முந்தி மாதிரி வர்றது இல்லம்மா. அவன் உன்னை பத்தி கேட்கறதும் இல்ல. அவன் மனசுல ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குமா. என்னப்பா சொல்றீங்க? அவனை இப்படியே விட்டா என் வாழ்க்கை. ஏன்பா அவன் தான் வரல, நீங்களாவது ஃபோன் பண்ணி அவனை வரவழைச்சிருக்கலாம்லப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? நான் வந்த உடனே சொல்றீங்க. என்னமோப்பா. ஏன்பா அவன் இங்க வரதும் இல்ல, என்னை பத்தி நினைக்கிறதும் இல்ல. அவனை என்ன பண்றேன் பாருங்கப்பா. அவன் வரட்டும் பாத்துக்கிறேன். கைய கிழிச்சுக்கிறாத கொடு. இந்த பாரு அவனை பத்தி நீ கவலைப்படாத. அவன் தான் என் மாப்பிள்ளைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சொல்லாதீங்கப்பா, செய்யுங்க. செஞ்சலாம்டா செல்லம். ஓகேயா? அப்பான்னா அப்பாதான். இத பாருடா, இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. நீ அவனை முந்தானையில முடிச்சு போடு. மத்தால அப்பா நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே போய் மாதவனை பாக்குறேன்ப்பா. என்னது கடையில் இன்னைக்கு ஈயாடுது? ஒரு பயிலையும் காணா. சரி பார்க்கலாம். இந்தாங்க பரிசு. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. என்ன இருக்கு சாப்பிட? என்ன வேணும் சாப்பிட? என்ன இருக்குன்னு சொன்னா தானே அந்த விளங்காத சாப்பிட முடியும். ஹலோ என்ன வேணும் கேட்டா தானே இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியும். ஓ நீ அப்படி சித்தி வரையா? 5 இட்லி 5 பார்சல் 5 வடை. நாசமா போறப்ப குழப்பத்துல நான் குடிச்ச போதை இறங்கிடும் போலுக்க. சுட்ட சரக்கா சுடாத சரக்கா தலைவிதியா? குழப்ப வேண்டியதான். அதுக்கு இப்படியான குழப்படும். அப்ப என்ன டென்ஷன் ஏதாதாமா? எங்கேயா செத்து சொல்ல. நீ மனுஷன் மாதிரி பேச. சாப்பிடலாம் வாங்க வந்தோம். கருண்டு போய் என்ன பேச. தம்பி
அந்த விளங்காத டீ கடைக்காரப்ப என்ன படாத பாடுபடிச்சான் பாத்துக்கோ. நான் ஒண்ணு சொல்ல அவனு சொல்ல நொந்துக்கு வந்திருக்கேன். குடிக்க சிகரெட் வச்சிருக்கியா? பஞ்சு வச்ச சிகரெட்டா பஞ்சு வைக்காத சிகரெட்டா? பஞ்சு கூட நஞ்சிக்கப்படாது. ஆல்ரெடி கலந்து தானே வருது. ஏல நீ இந்த டீ கடைக்காரனும் ஒரே தெருவில் வசிக்கல. அவன் என்ன எப்படி குழப்பதானோ அதே மாதிரி நீ குழப்பதிய. சிகரெட் எடுத்தா காலையில கடை எடுத்து கழுத்த எடுத்து இதை எடுக்கான். இதான் ஊர்ல சிகரெட்டோ சுருட்டு தான் தீப்டி உங்க அப்பனா தருமா? நல்லா தான் இருக்கு. சுருட்டு சுருட்டுதான். இது நல்லா தான் இருக்கு. என்ன அண்ணன் புண்பட்ட மனுஷன் புகை விட்டு ஆத்திட்டு இருக்காரு? அண்ணனுக்கு உள்காயமா இல்ல வெளிக்காயமா? அண்ணன் புகையை நல்லா இழுத்து வெளிய விட்டார்னா அது வெளிக்காயம். அதே புகையை நல்லா இழுத்து உள்ள விட்டார்னா அது உள்காயம். குழப்புறானே. அண்ணனுக்கு உள்காயமா இல்ல இப்ப வெளிக்காயமா? புகையை வெளிய வர்றாரு பாத்தியல்ல, அப்ப வெளிக்காயம் தான். என்னண்ணே சரிக்கு உள்ளடா எழுதி வச்சுக்கோடா. நீங்க விளங்கவே மாட்டேன். இந்த ஊரோட எவரும் விளங்க மாட்டான். நீ எந்த போகிற காலையில இருந்து டீ குடிக்க முடியல. என்ன அப்படி ஆயிட்டேன்? என்னாச்சு இந்த ஆளுக்கு? இதுவரையா முருகேசனா ஆதவனை பாத்தீங்களா? ஆதவனா? அவன் தூண்ல இருப்பான் துரும்புல இருப்பானே. நான் ஆதவனை கேட்கல மாதவனை கேட்டேன். மாதவனா? மாதவன் நேரா போ. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? நான் ஆளான தாமரை வயசான காலத்துல இவர் வேற என்ன தலைமூழிகி எள்ளு நிற பட்டு வச்சு என்னோட சேர வந்தா தேவத a beautiful young lady in this years old. மாடல்வா நீ எந்த நீ போ. போங்கல சென்டடிக்கா பறக்க. ஹாய் மாதவா. ஏய் என்ன தனியா விடு. என்னாச்சு? ஏன் இப்படி பண்றான்? அப்பா சொன்னது சரியா தான் இருக்கு. மாதவ் கிட்ட ஏதோ சேஞ்ச் தெரியுது. என்னன்னு தெரியல. பாப்போம். மாதவா என்னாச்சு உனக்கு? என்ன தனியா விடுன்னு சொன்னல. ஏய் இவனா ஹாய் ஆண்டி. ஹாய் துர்கா, நீ எப்ப வந்த? நான் நேத்தே வந்துட்டேன் ஆண்டி. மாதவனை பார்க்க போயிருந்தேன். அவன் என்கிட்ட சரியாவே பேசல. என்ன வேலை பண்ணிருக்க நீ? நீ இந்த கோலத்துல போனா நிச்சயமா உன்கிட்ட நல்லா பேசிருக்கவே மாட்டான். ஏ எனக்கு என்ன குறை? உனக்கு ஒண்ணும் குறை இல்லம்மா. நீ போட்டிருக்கிற Dress தான் குறை. ஆண்டி நீங்க Black and White காலத்துல இருக்கீங்க. இது மொபைல் காலம். யூத்துக்கு இதான் பிடிக்கும். துர்கா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. மாதவனுக்கு இந்த மாதிரி மாடர்ன் Dressலாம் பிடிக்கவே பிடிக்காது. நல்ல லட்சணமா புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நின்னு பாரு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஆண்டி, நான் அவனுக்கு ஏத்த மாதிரியே மாறிக்கிறேன். குட். வரேன் ஆண்டி. சரி துர்கா. இங்க வா. ஐயோ மாதவா, நான் ஒட்டி ஒட்டி வரேன், நீ எட்டி எட்டி போறியா? நாளைக்கு நடக்கிற பாடக்கட்டி மாரியம்மன் கோயில் திருவிழால உன்னை எப்படி மயக்கிறேன் பாரு. மானாமதுரையில மறிக்கொழுந்து பூத்திருக்கு, மாமா மக காத்திருக்கா, வாசக்கதவை திறந்து வச்சு. மானாமதுரையில மறிக்கொழுந்து பூத்திருக்கு, மாமா மக காத்திருக்கா, வாசக்கதவை திறந்து வச்சு. தாலி ஒண்ணு கட்ட போறேன், ஜோடியாக சேர்ந்து வாழ. சின்ன மணி குயில என் பொண்ணு மணி மயில, அடிலால கடை முறுக்கு நீ வாயில போட்டு முறுக்கு. மானாமதுரையில
கட்ட போறேன் ஜோடியாக சேர்ந்து வாழ சின்ன மணி குயில என் பொண்ணு மணி மயிலை அடிலால நீ வாயில போட்டு பார்த்து அறுப்பு போட்ட அலிப்பூவு கோட்ட பழங்கிழங்கே ஜல்லிக்கட்டு கால போட துள்ளி நானும் வந்து நிற்பேன் சின்ன மணி குயில பொண்ணு மணி மானாமதுரையிலே மானாமதுரையில மறுக்கொழுந்து பூத்திருக்கு மாமமாக காத்திருக்க வாச கதவை திறந்து வச்சு தாலி பொண்ணு கட்ட போறேன் ஜோடியாக சேர்ந்து வாழ சின்ன மணி குயில் பொண்ணு மணி மயில அணிலால நீ வாயில போட்டு எடுத்து வளையப்பட்டி தவுல் அடித்து நலப்பட்டி சிலை எடுத்து வளையப்பட்டி தவுல் அடித்து கல்யாணத்தை நடத்த போறண்டி உன்னை போல பொண்ணு ஒண்ணு என்ன போல பையன் ஒண்ணு உன்னை போல பொண்ணு ஒண்ணு என்ன போல பையன் ஒண்ணு பெத்துக்கிட்டு வாழ போறண்டி குழந்தை ரெண்டுக்கு மேல வேணாம் ஒண்ணு சர்க்கரை சொல்லி இருக்கு சின்ன மணி குயில என் பொண்ணு மணி குயில அடிலால நீ வாயில போட்டு மானாமதுரையிலே மானாமதுரையிலே மறுக்கொழுந்து பூத்திருக்கு மாமமாக காத்திருக்க வாச கதவை திறந்து வச்சு தாலி ஒண்ணு கட்ட போறேன் ஜோடியாக சேர்ந்து வாழ சின்ன மணி குயில என் பொண்ணு மணி மயில அடிலால நீ வாயில போட்டு என்ன இவனை இன்னும் காணோம்? டைம் வேற ஆச்சு. ஐயோ கௌரி வர சொல்லிட்டு இப்படி பேசாம இருந்த அப்படி நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? சரி நான் பண்ணல, நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நீ அஞ்சலியோட ஃபீலிங்ல இருப்ப, அதான் பண்ணல. அதான் புரியுது இல்ல? ஆமா, கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு ஒருத்தி இருக்காலாமே, அஞ்சலி ஏற்கனவே என்கிட்ட சொன்னா, உண்மையாவா? உண்மைதான், ஆனா நான் அவளை கட்டிக்க போறது இல்லையே. ஏன்? மனசுங்கிறது எழுதி அழிக்கிற ஸ்லேட்டு கிடையாது கௌரி, அப்பப்ப எழுதி அழிக்கிறதுக்கு. ஒரு தடவை எழுதுனா எழுதுனதுதான். போலாமா? என்னங்க, துர்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க.
வந்ததுல இருந்து மாதவன் அவகிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றா. கடவுளே, எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மாதவன் கிட்ட நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லலாம். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சகுந்தலா? நானும் பல முறை இதை பத்தி அவன்கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவனும் ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல. என்ன என்ன பண்ண சொல்ற? மறுபடியும் வேணா அவனை கூட்டு வச்சு பேசி பார்க்கறேன். என்ன சொல்றான்னு கேட்போம். சரிங்க. ஏண்டி குட்டிச்சாத்தான், என் பொண்ணு துர்காவ உனக்கு பிடிக்காதா? பிடிக்கணும், பிடிக்க வைப்பேன். ஏய், அக்கா பொண்ணுன்னு ஓவரா செல்லம் கொடுத்தா அடம் பிடிக்கலையா? இப்ப சொல்லு, என் பொண்ணு உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. என் அண்ணனுக்கு துர்காவை கட்டிக்க சொல்லி சொல்லவே மாட்டேன். மாட்டியா? ஏண்டி, என் பொண்ணு துர்காவை உனக்கு பிடிக்கல? டேய் கொண்டமுத்து, ரெண்டு பாடுறா. மூச்சு ரெண்டு போச்சுண்ணே. போயிட்டல. என் பொண்ணோட வாழ்க்கையில மண்ணள்ளி போடணும்னு நினைச்சா அவங்க வாயில மண்ணள்ளி போடுற வேணாம். என்னாச்சு? போயிட்டல்ல. இவளை புதைச்சாலும் எரிச்சாலும் பிரச்சனை வருமே, என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, தொழில் நம்ம கைவசம் இருக்கு. டேய் வாங்கடா. என்னடா மண்டை, மெட்டலை ஊத்திக்கிட்டு இருக்கியா? ஆமாண்ணே, சிலை ஆகிட்ட. சிலை சுயந்திர போட்டா யாருக்கு தெரிய போதா? ஊத்து ஊத்து. எந்த ஏரியாவில் சிலையா நிக்க போறாளோ? சொல்லு சுப்பு,
எல்லாம் ப்ராப்பராக அனுப்பிச்சிருங்க. சிங்கப்பூர் மலேசியாலாம் அனுப்பிச்சிருக்கேன். அது போயிடுச்சுன்னு பார்த்து சொல்லு. ஓகேயா? ஏண்டா ஐயா, இந்த நடராஜர் சிலையெல்லாம் லண்டனுக்கு அனுப்பிச்சாச்சா? முதலாளி எல்லாம் பக்காவா பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு முதலாளி. அந்த கோல்டு சிலை தானே? அதான்டா. ஏடா மணி முதலாளி, போலீஸ் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் ஒழுங்கா போய் சேர்ந்துச்சா? மாமூல் தானே, நேத்தே கொடுத்தாச்சு முதலாளி. யோ, என்னையா இவன் கொண்ட முத்து? அந்த பொண்ணு வீட்டுல இருக்காளா இல்லையான்னு வேவு பார்த்துட்டு வர சொன்னா இப்படி மணிக்கணக்கா காக்க வைக்கிறான். அப்பவே நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன், கேட்டியா? ஹலோ, என்ன காலி முடிச்சிட்டியா? சொன்ன உடனே செய்யறதுக்கு இது ஒன்றும் சிலை இல்லைண்ணே, கொலை. என்னடா நக்கலா? தலை எடுத்துருவேன் ராஸ்கல். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கௌரி டீச்சர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கிற நல்ல செய்தி என் காதுக்கு வந்தாகணும். என்னடா புரியுதா? காதுக்கு வந்தாகணும். ஆளுக்கு ரைமிங் பேசுறானுங்களே. டேய், அவன் தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு எங்க குப்புற கவுந்துக்கிறான்னு தெரியலையே. டேய், அங்க வர்றா கொண்ட முத்து வரான். அப்படியா? ஆமாண்டா. பாரு என்ன பண்றேன் பாரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாடா போய் பார்ப்போம். எவ்வளவு நேரம்டா? ஆமாண்டா, அவன் வேலையை காட்டாம வர்றான். ஏய் கொண்ட முத்து, கத்து வெறுத்தே போச்சு எனக்கு. வாடா, நீ பாருப்பா. டேய் எங்கடா இருக்க? டேய் எங்கடா? டேய் எங்க போனா அவன்? வெறும் போட்டு மட்டும் வந்திருக்கேன், தெரியலடா. ஐயோடா தேஷ. ஐயோ எங்க போனான்னு தெரியலடா. கொண்டமுத்து, 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 கொண்டமுத்து.
குண்டமுத்ரா ஆமாடா போய் தேடி பார்த்து சுத்தி பார்த்தோம்டா இருந்தா அவளே காணோம் பேப்பரா வரான் என்னடா என்னாச்சு ஒண்ணுமே புரியல குண்டமுத்தா டேய் குண்டமுத்தா என்னடாச்சு எங்கடா போற டேய் என்னடாச்சு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க ஐயோ டேய் உனக்கு என்னடாச்சு ஏன் இப்படி பண்ற சொல்றா என்னடா டேய் சொல்றா டேய் என்னடா ஓவரா குடிச்சிருக்கியா ஏன்டா அப்படி இருக்க என்னடா சொல்றா ஏன்டா அப்படி பண்ற சரக்கு அதிகமா அடிச்சிட்டியா டேய்
இன்ஸ்பெக்டர், நான் ஒன்று நினைக்கிறேன், வேற ஒன்று நடக்குது சார். என்னோட இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க மாட்டிருப்பீங்க. யோ, நீ இருக்க தைரியத்துல தான் அந்த கௌரி பொண்ணை கொல்றக்கா 3 பேர் அனுப்பிச்சு வச்சேன். அந்த 3 பேர் ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தனா செத்து போயிட்டானு. அந்த சாவுக்கு என்ன காரணம் எனக்கு இது வரைக்கும் தெரியலையா? அதை கண்டுபிடி. இம்மீடியட்டா கண்டுபிடிக்கிறேன். இது வரைக்கும் நடந்த கொலையில அந்த 3 பேரும் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. தற்கொலையா? ஒன்றும் புரியலையே. இருந்தாலும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏண்டி, நேரம் பொழுது விடிஞ்சா மாதவனுக்கு ஃபோன் பண்றது, இமெயில், வாட்ஸ்அப் அனுப்புறதுன்னு இருப்ப. இன்னைக்கு ஃபோனும் பண்ணல, மெயில் அனுப்பல. ஏன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? கேக்குறேல, ஏதாவது பிரச்சனையா? சேச்சா, மாதவனோட தங்கச்சி அஞ்சலி காணாம போயிட்டால. இன்னைக்கு அவளோட பர்த்டே. மாதவனுக்கு தங்கச்சினா உயிர். இன்னைக்கு அவளை ஏன் நினைச்சுட்டு இருப்பான்? இந்த நேரத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணி மனசை நோகடிக்க கூடாது. எனக்கும் இன்னைக்கு மனசே சரியில்லடி. ஏன்னா என்கிட்ட தான் அஞ்சலி பரதம் கத்துக்க வருவா. ஏன்னா அண்ணியா பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா தெரியுமா? அவ இன்னைக்கு என் கூட இல்லையே நினைச்சா. அவ பரதம் கத்துக்க வரும்போது கூட மற்ற குழந்தைங்களை விட ரொம்ப ஆர்வமா இருப்பா. இன்னைக்கு எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். ஒவ்வொருத்தரா ஆடி காட்டுறீங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடி காட்டுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடுவேன் டீச்சர். ஆடு. அஞ்சலி பாப்பா சூப்பரா ஆடுற செல்லம். போய் உட்காரு. எல்லாரும் நல்லா ஆடுறீங்க இன்னைக்கு. இது போதும். கௌரி டீச்சர், நீங்க என்னைக்கு எங்க வீட்டுக்கு அண்ணியா வருவீங்க? வாயாடி. அஞ்சலி என்ன பார்க்க வருவாளா? அழாதடி, ஃபீல் பண்ணாத கௌரி. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அஞ்சலி, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன்னு தெரியுமா? அப்படி என்னம்மா அண்ணன் மேல கோவம் உனக்கு? அண்ணே, அண்ணே, இருமா ஒரு நிமிஷம். அண்ணே, என்னம்மா இருமா ஒரு நிமிஷம். அண்ணே, என் அஞ்சலி செல்லத்துக்கு என்ன வேணும்? அண்ணே, எனக்கு நாளைக்கு பர்த்டே, ஏதாவது வாங்கி கொடுன்னு. என்ன வேணும் உனக்கு? லிப்ஸ்டிக், ம் ஐப்ரோ, பால், ஓகே, பலூன்ஸ், அடுத்தது பவுடர். பவுடர் ஓகே. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேக் வேணும். அண்ணே, கேக்கு, சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வாங்க. சரிடா செல்லம், எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன், ஓகேவா? ஓகே, சரிண்ணே. நீ பிறந்தப்பவே அம்மா இறந்துட்டாங்க. அந்த துக்கத்துல மறு வருஷமே அப்பாவும் இறந்து போயிட்டாரு. நீ மட்டும்தான் சொந்தம்னு நினைச்ச. ஆனா நீயும் என்னை விட்டு போயிட்டா, நான் எங்கம்மா போவேன்? அண்ணே, நான் தானே உங்க அஞ்சலி பாப்பானே. என்ன பயந்துட்டீங்களா? நான் தானே. இங்க பாருங்க. என்னம்மா இது? நான் பயந்தே போயிட்டேன். இப்படியே ராத்திரியில வந்து பயப்படுத்துறது? நான் பாட்டுக்கு நல்லா அசந்து தூங்கிட்டேன். நீ வந்து என்ன எழுப்பி விட்ட. என்னம்மா வேஷம் இது? சும்மா விளையாட்டுக்கு பண்ணேனே. அதுக்குன்னு இப்படியே பேய் மாதிரி வருது? அண்ணன் பயந்து போயிட்டேன்ல. நீங்க பயந்தீங்களா இல்லையா? பின்ன எப்படிமா பயப்படாம இருக்க முடியும்? நடு ராத்திரி இந்த மாதிரி வந்தேன்னா முதல்ல இந்த வேஷத்தெல்லாம் களைச்சிட்டு என் தங்கச்சி அஞ்சலி பாப்பா மாதிரி வரணும். போயிட்டு வா, போய் களைச்சிட்டு வா. போமா, போ 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 போ.
அஞ்சலி, ஒவ்வொரு நிமிஷமும் உன் எண்ணம் தாம்மா என் நினப்பிலே இருக்கு. ஆடுங்க அம்மா, இங்க வாயே. ஆடுங்க ஆடுங்க. அம்மா, டீச்சர் டீச்சர் ஆச்சு. டீச்சர் டீச்சர் டீச்சர். ஐயோ கௌரி, கௌரி என்னமாச்சு? யாரோ தண்ணி கொண்டு வாங்களே. பாப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சீக்கிரம். கௌரி என்னமாச்சு? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. என்னமாச்சு? கௌரி, கௌரி எனக்கு பயமா இருக்குமா. என்னமாச்சு? என்னால முடியலம்மா, மயக்கமா இருக்கு, படபடப்பா இருக்கு, என்னால முடியலம்மா, மயக்கமாச்சு, எனக்கு பயமா இருக்குமா. கௌரி என்னமாச்சு? முடியலம்மா, போலம்மா. என்னமாச்சு? எனக்கே தெரியலம்மா, மயக்கமா இருக்கு. ஐயோ டாக்டர், டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துட்டா. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இவளுக்கு விட்டமின் ப்ராப்ளம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த டேப்லெட்ஸ் வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். அடுத்த வாரம் வந்து என்ன பாருங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. வரேன் டாக்டர். வரேன் டாக்டர். என்னங்க, மாதவன் கிட்ட பேசுனீங்களா? அவன் என்ன சொன்னா? அந்த மாதவன் பையன் சொத்து நம்ம கையை விட்டு போயிரும் போல தெரியுது சகுந்தலா. என்னங்க சொல்றீங்க? அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த சொத்தெல்லாம் நான் அனுபவிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பையன் ஏதோ கௌரிங்கிற பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குமா. யாருங்க அவ? யாரா? இந்தா இவதான். என்னங்க, இந்த பொண்ணு எனக்கு தெரியுங்க. என்ன சொல்ற? இவள உனக்கு தெரியுமா? நம்ம ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. ஏன் எதுக்கு வருவா? ஏதோ லேடிஸ் பிரச்சனை, அதுக்காக வருவா. இவளால என் பொண்ணோட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுருச்சு. என்ன சொல்றாரு இவரு? ஒண்ணும் புரியலையே. இந்த மாதிரி அவ ட்ரீட்மெண்ட் வரும்போது அவளை எப்படியாவது போட்டு. என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து செலுத்தலாம். தயவு செய்து இவளை கொன்று. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவ கதையை நான் முடிக்கிறேன். இந்த ஒரு உதவி செஞ்சா போதுமா? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க, நான் பாத்துக்கிறேன். நம்பிட்டே இருக்கேன். வரேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இது அக்ரகாரத்துல டான்ஸ் கிளாஸ் நடத்துற பொண்ணாச்சே. நீங்க கவலைப்படாதீங்க, இவ கதையை நான் பாக்குறேன். ஆத்தே, காளியாத்தா, வாரியாத்தா, தாயே, பாடகட்டி மாரியம்மா, இன்னைக்கு கடை நல்லா நடக்கணும். வெள்ளச்சாமின கடை நடக்காது, அங்கேயேதான் இருக்கும். கிழிஞ்சிச்சு. போடுறேன். ஒரே தூசியா இருக்குதே. சொல்ல வேண்டியதா பண்ணி பண்ணி வாயில போட்டா வச்சு எப்படி சொல்ல முடியும்? போய் கையை கழுவினா முட்டா பையில. ஐயோ ஐயோம்மா, நல்லா அடிபட்டுச்சு. பார்த்து போடா. அது சுடுதண்ணிடா, அதுக்குள்ள ஏன்டா கையை விட்டா? அட பாவி பாவி, சுடுதண்ணி நான் ஒண்ணு வைக்கல, இவன் தான் ஊத்தி வச்சிருக்கான் குண்டாவுல. நீ அந்த ஊச போட்டா எவ்வளவு ராஜா. அம்மா, ஐயோ, பின்னாடி அடி முன்னாடி அடி. டீயா எடுத்து குடி குடி குடி, நல்லா குடி.
என்னடா டீ இப்படி இருக்கு சப்புன்னு? நான் குடிச்ச டீ அப்படிதானே இருக்கும். நீ குடிச்ச டீயா? பாய் பேல. இஞ்சி டீயா வச்சிருக்க? அவசரப்படு. ஏய், இதடா பொண்ட எடுத்து வச்சிரு. டேய், கை வைக்காத. டேய், மரியாதை இல்ல டேய். நீ சும்மா இருங்க. அல்ல. டேய், வீட்ல என்ன பார்த்தா என்ன பைய? டேய், கைய மேல வைடா. டேய், என்ன அவன் டீ நடத்துறான்டா. பாவம் எப்போ தான் சண்டை போட்டுக்கிட்டு இந்த ஊர்க்கார பார்த்து கூட மதிப்பானா? ஏடா முதல்ல பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்கடா. ஒரு நாத்தம் செய்ய எங்க கொடுத்து உடைக்க கையடா. நீ ஒரு பிள்ளைடா. நீங்க உடைச்சா போட்டு ஒரு வீட்டுல கேள்வி போட்டுடா. இடு போச்சு தூக்குடா. என்னங்க அந்த கௌரி இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க. வெற்றாதமா அவளை அங்கே தீர்த்து கட்டிரு. உனக்கு எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். தைரியமா பண்ணு.
உயிர் போன மாதிரி இருக்கு. சகுந்தலா போனது. என்ன டிஎஸ்பி, சகுந்தலா பொண்ணவனை பிடிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, இந்த சாக்கு போக்கு பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னைக்குள்ள அவனை பிடிச்சே ஆகணும். அப்படி இல்ல உங்க வேலைக்கே வேட்டு வச்சிருவேன். நான் யாருன்னு தெரியுமில்ல? ரொம்ப டென்ஷனா இருக்காரே. ஆளுக்கு நம்மளை ஏமாத்த பாக்குறானுங்க. ஆயா இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் சகுந்தலைய போட்டாங்களாடா? அவன் சாவுல ஏதாவது தடை கிடைச்சதா? இல்ல சார். என்ன நொல்ல சார்? அப்புறம் என்ன தானா செஞ்சீங்க? சார், நாங்களும் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம். டாக்டர் சகுந்தலா சாவுலையும் மர்மம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணியில மூழ்கடிச்சு சாகடிச்சிருக்காங்க. யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒரு சந்தேகம் சார். கௌரியை கொல்றதுக்கு நீங்க யார் அனுப்புனாலும் அவங்க செத்துடுறாங்க. கண்டிப்பா கௌரிக்கு வேண்டியவங்க தான் இதை யாரோ செஞ்சிருக்கணும். ஆமா, கௌரியை லவ் பண்ற உங்க அக்கா பையனோட பேர் என்ன? அஞ்சலி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா மாதவா? இது வரைக்கும் எதுவும் இல்ல கௌரி. ஏன் மாதவா, அஞ்சலி ஸ்கூலுக்கு போயிருக்கா, ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரல. ஸ்கூல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல? ஸ்கூல்ல கூட விசாரிச்சேன். ஆனா அன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு போகலையா. அப்புறம் எப்படி ஸ்கூல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? மாதவா, டான்ஸ் கிளாஸ்ல மற்ற குழந்தைங்கெல்லாம் ஆடும்போது எனக்கு அஞ்சலி ஆடுற மாதிரியே இருக்கு. என்னை அறியாமலேயே நான் அழுதுருக்கேன். அஞ்சலி மட்டும் இப்ப இருந்திருந்தா நம்ம 2 பேருக்கும் எப்பவோ கல்யாணம் நடந்திருக்கும். சந்தோஷமா இருந்திருப்போம். அது மட்டும் இல்ல கௌரி, நான் மாமா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி கண்டிப்பா நம்ம அஞ்சலியை கண்டுபிடிக்க சொல்லணும். என்ன இந்த பக்கம் ஆளவே காணோம்? அஞ்சலி காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவளை தேடுறதுக்காக நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? அஞ்சலி யாரு? என் மருமக தானே. அவளை தேடாம இருப்பனா? அவளை தேடுறதுக்கு எல்லா இடத்துலயும் நான் ஆள் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாம போங்க மாப்பிள்ள. எங்கம்மா கிளம்பிட்ட? மா, கிளாஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. கிளாஸ் ரூம்ல நடராஜர் சிலை வைக்கணும். அப்பதான் இது ஒரு கலைக்கூடமா தெரியும். சரிம்மா, நான் பணம் தரேன். ஆமா, எங்க போய் வாங்குவ? என் ஃப்ரெண்டு லட்சுமிக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு. அவ தான் வாங்கி தரேன்னு சொன்னாமா. சரி, நான் பணம் தரேன். சரிம்மா. அப்படியே குடுமா, சீக்கிரமா, டைம் ஆகுது. நல்ல சிலையை வாங்கணும், பார்த்து வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரிம்மா, அம்மானா அம்மா தான். ஏய், நீ இங்கே இரு. டேய் மாதவா, நீ இங்கேதான் இருக்கியா? ஹேய், என்ன டேன்னு கூப்பிடுற? மரியாதைலாம் குறையுது. ஏன் நான் மட்டும் உன்னை செல்லமா டேன்னு கூப்பிடக்கூடாதா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. டான்ஸ் கிளாஸ்ல வைக்கிறதுக்கு ஒரு நடராஜர் சிலை வாங்கி தரியா? ப்ளீஸ், வாங்கி தரேன்னு சொல்லுடா. சரி, வாங்கி தந்துட்டா போச்சு. நீயும் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண? அஸ்கு புஸ்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதுப்பா. என்ன சொல்ல வர? என் மனசை இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே. நான் வேற கௌரிய கோயிலுக்கு வர சொல்லியிருந்தேனே. அவ வந்திருப்பாளே. என் மனசுல இருக்கிறத இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கட்டினா என்னதான் கட்டுவான்னு பிடிவாதம் பிடிக்கிறாளே. எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நம்மளை விடவா அழகான பொண்ணு இவனுக்கு கிடைக்க போறா? என்ன சொல்லி புரிய வைக்கலாம்? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? நம்ம போய் பேசி பார்க்கலாமா? இரு இரு, எவ்வளோ தூரம் நீ போறேன்னு நான் பார்க்குறேன். அப்பா உன்னை சும்மா விடவே மாட்டாரு. அஞ்சலிக்கு இவளை கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா சொல்ற பேச்சை கேட்டு இவளை நான் கட்டிக்கிட்டா நாளைக்கு அஞ்சலி வந்தா அஞ்சலியும் கௌரியும் ஏமாத்தின மாதிரி ஆயிருமே. எப்படியாவது நான் கௌரியை லவ் பண்ற விஷயம் இவகிட்ட சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா என் பின்னாடியே சுத்திக்கிட்டே தான் இருப்பான். என்னை திரும்பி பார்க்காம போறல்ல மாதவா, இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் உன்னை விட மாட்டேன். கௌரி, 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 என்னாச்சு கௌரி? கௌரி, கௌரி, ஏய் பேசாத. என்னாச்சு, கோவமா? ஏய், இங்க பாரு,
என்னை பார்த்து பேசு. பேசாத. கௌரி கௌரி உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் சொல்லு. ஒரு இடத்துல நில்லு ஃபர்ஸ்ட். எதுக்கு சுத்திட்டே இருக்க? பேசாத என் கூட. ச்சே. கௌரி உன்கிட்ட தான் சொல்றேன். கௌரி ஒரு நிமிஷம் இங்க வா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? முதல்ல என்ன பார்த்து பேசு. அன்னைக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்ன, இப்ப அவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்கியே. என்னை ஏமாத்த பாக்குறியா? பொண்ணு அவ கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம உன்னை இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. அதான் சொல்றியா? நானும் அவளை சுத்திட்டு இருந்தது பாத்தியா? அவ என் மாமன் பொண்ணு துர்கா. என்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறா. என் வீட்டுக்கு கூட வந்திருந்தா. நைட்டு லேட் ஆயிடுச்சு. வயசு பொண்ணு நைட்டில் ஒண்டியா போக வேணாம்னு சொல்லிட்டு ஆயாதான் விட்டுட்டு வர சொன்னாங்க. அதனால தான் வண்டியில் கூட்டிட்டு போனேன். அதுக்காக போய் கோச்சுக்கிட்டியா? உனக்கு நான் எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டேன் கௌரி. கௌரி இங்க பாரு, நம்ம காதல் தெய்வீகமான காதல். ஓகேவா? இப்ப கோவம் போயிருச்சா? சரி போயிட்டு வரட்டா? ஓகே போயிட்டு வரேன். பாய். மாதவா என்ன? இல்ல மாதவா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. வரேன். பாய். பாய். வா மாதவா. என்ன மாதவா ஆச்சரியமா இருக்கு? என்ன இந்த பக்கம்? யோ இவன் தான் எங்க அக்கா பையன் மாதவன். வணக்கம் சார். வணக்கம். நடராஜர் சிலை ஒன்று வேணுமாம்மா? நடராஜர் சிலையா? உனக்கு எதுக்கு? என் ஃப்ரெண்டு ஒருத்தி டான்ஸ் கிளாஸ் நடத்துறா, அவளுக்கு. ஓ அப்படியா? இங்க இருக்கு, போய் எடுத்துக்க. இங்க இருக்கலாம் உனக்கு தானையா? சரி மாமா. லவ்வா பண்ற லவ் இருடா மாவனே. யோ இன்ஸ்பெக்டர், நான் யாரை கொலை பண்ணணும்னு நினைச்சனோ அவளுக்கே இவன் செலவாங்க வந்திருக்கான். என் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல இன்னொருத்தியா? நினைச்சு பார்க்கவே முடியலையா? நினைச்சு பார்க்கவே முடியல. யோ நீயாவது அவளுக்கு ஒரு முடிவு கட்டு. அவ்வளவுதானே சார்? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. மாதவா, மாதவா. ஏய் ஏய் துர்கா, மாதவா என்னாச்சு? ஏய் இருடா. ஏய் துர்கா விடுன்னு சொல்றல. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இருடா. ஒண்ணு வேணாம். என்ன பிடிக்கலையோ வேற யாரையாவது விரும்புறானா? இவன்ட்ட எப்படி கேக்குறது? மாதவா, டேய் நில்லுடா. என்னாச்சு? என்ன பேச சொல்ற? ஏன்டா இப்படி பண்ற? என்ன பிடிக்கலையா உனக்கு? நான் உனக்காக தானே ஃபாரின்ல இருந்து வந்தேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்ன பார்த்தாலே விலைக்கு போறியா? ஏன்டா? சொன்னா புரிஞ்சுக்கோ துர்கா. நீ ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? என்ன பிடிக்கலையா உனக்கு? அங்க போர் அடிக்குதுன்னு தான் நான் கிராமத்துக்கே வந்தேன். இங்க நீயும் இப்படி நடந்துக்கிற. நில்லுடா. என்ன பிடிக்கலையா உனக்கு? சொல்லுடா. இவ வேற. இங்க பாரு, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் பிடிக்கல. என்ன பிடிக்கல? நான் அப்பா கிட்ட இப்பவே சொல்லிட்டு நான் ஃபாரின் கிளம்புறேன். சரி போய் சொல்லு. ஹலோ. ஹலோ அப்பா, நான் துர்கா பேசுறேன். நான் ஃபாரின் கிளம்பிட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? உனக்கு மாதவனுக்கு நான் இங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு போட்டு நீ ஃபாரின் போயிட்டுன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? மாதவனுக்கு என்ன பிடிக்கலப்பா. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். என்ன கேட்டு பார்த்த? அவன் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவனே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்னப்பா பண்ண போறேன்? பாரு, நீ 1000 சொல்லு,
உனக்கு அவனுக்கு தான் கல்யாணம். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இல்லப்பா, அப்படி ஒண்ணு நான் வலுக்கட்டாயமா அவன் கூட வாழணும்னு அவசியம் இல்லப்பா. இந்த பாரு, சும்மா அது இதுன்னு பேசாத. நீ உடனே திரும்பி வா. நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். மாதவன் உனக்கு தான். நீ உடனே திரும்பி வா. ஏன்பா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் ஒக்கானாலதான். என்னாச்சுப்பா? ஒரு மண்ணு ஆகல. சாதாரண ஒரு லொச்சு பையில காதலிக்க தெரியாத மண்ணாங்கட்டி உங்க அக்கா. வயக்காடு, தோப்பு, தொரவு, ரைஸ் மில், எத்தனை சொத்து எல்லாம் போச்சு. முதலாளி ரொம்ப ஹாட் ஆயிட்டாரு, உடனே கூல் பண்ணும். என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. போச்சு, எல்லாம் போச்சு. அக்கானால எல்லாமே போச்சு. கை உதறும் போது உள்ள ஒரு பெக்க போட்டா உதறல் தன்னால ஒழுங்காயிடும். முதலாளி, இந்த பெரிய மண்டையில ஒரு சின்னோண்டு மூளை, அதுல ஒரு சின்ன ஐடியா சொல்லலாமா? அதாவது மாதவனோட சொத்தெல்லாம் உங்களுக்கு வரணும், அவ்வளவுதானே? அதுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணு பிரியாவ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன முதலாளி மந்தமா இருக்காரு? மூத்து, உன் பெக்கு நல்லா இருக்கு. நீ கொடுத்த ஐடியாவும் நல்லா இருக்கு. ஓஹோ, எஸ். மோத்வானி, ஐயோ ஹன்ஷிகா மோத்வானி. சரி சரி, நீ இத சாப்பிடுவியா? அப்பப்பா, நான் யூத் ஆச்சா, அதனால இதான் பார்ட் ஆஃப் லைஃப். இதுல என்ன தப்பு இருக்கு? முதலாளி கிட்ட சொல்லாதீங்க. ஐயோ, என்ன இவ தண்ணி எல்லாம் அடிக்கிறேங்கிறா? ஆரஞ்சு ஐஸ், சேமியா ஐஸ், ஐஸ் 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 ஐஸ். சிக்ஸர் அடிக்கிறது நானா தான் இருப்பேன். ஹன்ஷிகா மோத்வானி, என்ன இந்த வீட்டுல அக்கான்னு யாருக்கும்? ஐயோ ஐயோ, செம்பு செம்பு சீக்கிரமா சீக்கிரமா, நான் காண்பது கனவா இல்லை நினைவா? என்னடி மானம் போற மாதிரி கத்துறா? ஆனந்தா போகுது. அன்சிகாக்கா, யூனிஃபார்ம் நல்லா இருக்காக்கா? இங்க பாரு. யார் இது? காதல் சந்தியா மாதிரியே இருக்கு. நல்ல மூஞ்சிய பாரு. மூஞ்சிய என்னால பார்க்க முடியல, அத வேற பார்க்கணுமா? போடி. நல்லா பாருயா, மீச எல்லாம் இருக்கு. ஒரு டாக்டர் ஃபிகர் இருக்கு, நமக்கு தெரியாம இன்னொரு ஃபிகர் வர வச்சிட்டாரோ. சம கட்டடா. மூஞ்சில அப்படி ஒண்ணும் தெரியலையே, சூப்பர் ஃபிகரா இருக்கு. மட்டமான டெஸ்ட். ஐயா ஐயாவா போடாங்க. ஐயா, என்ன பிரச்சனை கேளு. என்னயா பிரச்சனை? இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல சும்மா நயன்தாரா மாதிரி சூப்பரா இருக்கீங்க. ஐயோ, சுடிதார் போட்ட வடிவக்கரசி மாதிரி இருக்கீங்களே, என்னையா பிரச்சனை? ஸ்கூலுக்கா? ஸ்கூல்ல எல்லாம் இந்த வயசுல சேர்த்த மாட்டாங்க முதலாளி. நான் பார்த்தியே, என்ன ஸ்கூலுக்கு கூட்டி போ. நீயே கூட்டி போனா. இந்த உருவத்தை எடுத்து போய் ஸ்கூல்ல சேர்த்தா எங்க கிளாஸ்ல இருக்கேன்டா. என் கிளாஸ் 4th A கூட்டி போ. நம்ம மட்டும் சமாளிக்க முடியாது, பேசாம கூட்டிடலாம். சின்னமா என்ன பண்ற? அளவுக்கு பாரு. ஐஸ் ஓடிட்டாரு. ட்ரெஸ் போட்டுட்டு உங்க அப்பா இப்படி பண்றாரு, உங்க அப்பனுக்கு என்ன ஆச்சு? தெரியலையே, என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. ஏண்டி ஏண்டி இங்க பாரு, கீழ இறங்கி போறாரு. நில்லு. நல்லா போடுங்க சோக்கா. நில்லுங்க, எனக்கு 2 ஐஸ் வேணும். நில்லுங்க ஐஸ் எனக்கு 2 ஐஸ் கொடுங்க. நான் அங்க இருந்து கூப்பிடுறேன்ல, அஞ்சலி பாப்பாவுக்கு ஐஸ். எவ்வளவு பெரிய ஆளு, திடீர்னு இந்த வயசுல வந்து ஐஸ் கேட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. கொடுங்க. 2 காலேஜ் கொடு. ஏன்பா இப்படி பண்றீங்க? அப்பா அப்பா, என்னடி ஆச்சு நம்ம முதலாளிக்கு? யாரா எனக்கு Dress மாத்துனது? முதலாளி, Dress நீங்களே மாட்டிட்டு வந்தீங்க முதலாளி. என்னடா சொல்ற? அது முதலாளி, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட என்ன வேற
நீங்க ஆமா முதலாளி. நீங்க நல்லா தானே இருந்தீங்க, இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. ஒரே குடின்னு என்னப்பா வேஷம் இது? பாக்குறவங்க எவ்வளவு அசிங்கமா நினைப்பாங்க. என்ன செய்வன பண்ணிட்டானோ? ஐயோ ஒரே டென்ஷன். 2 ஐஸ் எடுப்பா. காசை கொடுமா. காசா? முதலாளி பேர் ஒரு துடுகுலி வாடி. அக்கா நல்லா இருக்கே அக்கா. ஏங்கா திடீர்னு ஒரு முடிவு எடுத்த? அப்பா உனக்கு மாதவனை தான் கட்டி வைக்க ரொம்ப மும்முரமா இருக்காருக்கா. பிரியா அப்பா மாதவனுக்கு என்ன கட்டி வச்சிருவாரு. நீ உடனே வந்திருக்கா, அப்பதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே மாதவனை கட்டிக்க முடியும். பிரியா பிரியா டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் ஐயோ ஹன்ஷிகா மோத்வானி. குதிரை ஏறலாமா? போங்க முதலாளி. குதிரை ஏறலாமா? என்ன முதலாளி விளையாடாதீங்க. குதிரை ஏறலாமா? என்ன முதலாளி ஆச்சு? ஐயோ அப்ப உப்பு மூட்டை ஏத்து. எது உப்பு மூட்டையா? சோத்து மூட்டை மாதிரி இருந்துட்டு நான் உப்பு மூட்டை தூக்குமா? நான் டான்ஸ் கிளாஸ் போணும். ஐயோ டான்ஸா? ஐயோ என்ன முதலாளி உடான்ஸ் விடுறீங்க? பரதா அண்ணன் நீ பார்த்தது இல்லையா? சீ நடந்தாலே சைக்கிள் இல்ல ஆட்டம் வரையா? பாட்டு பாடு. நான் டான்ஸ் ஆடுறேன். நான் டான்ஸ் ஆடுறேன். நான் பாடுதா? வீட்ல யாரும் இல்ல, பாடிட வேண்டியதான். அழகு மலர் ஆட. ஐயோ பாடி தொலைக்கிறேன். தலையெழுத்து. அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட. ஐயோ என்ன இப்படி புலம்ப விட்டீங்களே முதலாளி. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆள் இல்ல நடராஜரே. நீங்க தயவு செஞ்சு கண்ணு மூடிக்கோங்க, இல்லன்னா நாட்டியத்தை நீங்க பறந்துருவீங்க. முதலாளி உங்களுக்கு அடித்தடி தான் வரும். ஆட்டம்லாம் வேண்டாம் முதலாளி. என்ன முதலாளி முதலாளி என் பொண்டாட்டி குடி வச்சு என்ன பண்றீங்க? ஐயோ சிம்பு என்னாச்சு முதலாளி உங்களுக்கு? தூக்க மாட்டா. டான்ஸ் ஆடுச்சுனா ஆட மாட்டா. பாருங்க உன்னை போய் உப்பு மூட்டை தூக்கணுமா? என்னையே தூக்குது இல்ல, உன்னை எப்படி முதலாளி உப்பு மூட்டை தூக்குவா? உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க முதலாளி. இவளு தூக்க மாட்டா, நீயாவது என்னை தூக்கிட்டு போடா. காப்பாத்துறதுக்கு நானாவது உப்பு மூட்டை தூக்குறேன். ஏறுங்க முதலாளி. பேக்கு கட்டறா. திரும்பலமா? ஐயோ நான் ஏறணும். தெரியல முதலாளிக்கு டாக்டர் மண்ணால வந்துச்சு. ஐயோ இந்த கணக்கு இருக்குது. ஐயோ என்னடா இது? நீ என்ன கீழே குடிச்சிருக்க? என்ன முதலாளி சொல்லுடா. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க தானே உப்பு மூட்டை தூக்குனீங்க. ஆமா முதலாளி. உப்பு மூட்டை ஏறச்சனோடா. என்னடா சொல்ற? முதலாளி என்னடி ஆச்சு? சூரியகேசவா? டேய் ஆமாடா டால்டா. ஏய் முதலாளி அவளை நான் பாத்துக்கிறேன் முதலாளி. ஏண்டி உனக்கு அறிவு இருக்காடி? சோறு போடுற முதலாளி வாடா போடான்ற. சீ உன் பல்ல உடைப்பேன். முதல்ல உன் பல்ல உடைப்பேன். என்னடி நடக்குதுங்க? ஐயோ முதலாளி என்ன முதலாளி உப்பு மூட்டை தூக்கலான்னு என் புருஷன் இப்படி அடிச்சிட்டீங்க. நான் அடிச்சேனா? டேய் உன் முன்னாடி என்ன சொல்றா? ஏய் சூரியகேசவா. டேய் உன்னையும் கூப்பிடுவேன், உங்க ஒப்பனையும் கூப்பிடுவேன், உங்க அம்மாவை கூப்பிடுவேன், உங்க பரம்பரையும் கூப்பிடுவேன். டேய் சூரியகேசவா. முதலாளி அறிவில சோறு போடுற முதலாளி இப்படி பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? சீ இந்த வாய். உன்னையா என்னங்கடா ஆள் ஆளுக்கு அடிச்சு விளையாடுறீங்க? டேய் சூரியகேசவா.
ஹன்சிகா அவனை விட சொல்ல புருஷனை விட சொல்ல ஏய் 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 இவனே முதல்ல என்னடி பண்ணிவிட்ட அடியில பிடிச்சு உட்காந்துக்கிறாரு என்னன்னு பாப்போம் முதலாளி முதலாளி என்னாச்சு நம்ம பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டா என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? பரதநாட்டியங்கிற பேர்ல இங்க வேற ஏதோ நடக்குதுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிக்கணும். யார் சொன்னது? அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல சார். நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். என் பொண்ணு விட்டுடுங்க சார். ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்றேன்ல. நாங்களே டான்ஸ் கிளாஸ் நடத்தி குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் சார். அம்மா ஒரு நிமிஷம். ஐயா உன்னை விசாரிக்கணுமா? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாமா. நட நட. வேண்டாம் உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. சொல்றத கேளுங்க. எதா இருந்தாலும் விசாரணைக்கு அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நடமா. நட. குடும்பமா நடமா. சரி நட. சார். எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. யோ கௌரி அரெஸ்ட் பண்ணி வரல, நீ நொண்டி வர? ஏயா கௌரியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு தான் ஏன் வந்தேன். வர்ற வழியில என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ எனக்கே தெரியலையா. யோ கௌரி எஸ்கேப் ஆயிட்டாயா. எஸ்கேப் ஆயிட்டா. என்னையும் யாரோ அடிச்சு உதைச்ச மாதிரி இருந்துச்சியா. இன்ஸ்பெக்டர் என்ன பதில் சொல்ல போற? அட போயா, அரெஸ்ட் பண்ண போன எனக்கே இந்த நிலைமைன்னா அரெஸ்ட் பண்ண சொன்ன அவரோட நிலைமை. ஐயோ எனக்கு என்னாச்சு? 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 நீங்க வெட்ட குழி இன்ஸ்பெக்டர் அளவுக்கு சரியா இருக்கணும். இருக்கும்ல?
முதலாளி மந்திரவாதி உங்களை கையோட கூட்ட சொன்னாரு. எல்லாம் சரியா போட வாங்க முதலாளி. நான் வரமாட்டேன்டா, நீங்க வேணும்னா போங்கடா. முதலாளி நீங்க வந்தீங்கன்னா பேயை நேரடியாவே பார்க்கலாம். டேய், இந்த பேய் பிசாசு மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த பேய் பிசாசு கூட எல்லாம் நாங்க குடும்பம் நடத்துறோம்டா. நீங்க வேண்டா போங்க. முதலாளி தயவுசெய்து வாங்க முதலாளி, வாங்க வாங்க முதலாளி. பேயை நான் பார்த்தனா? பேய் நீ பார்க்கல, நான் பாத்துக்கிறேன் முதலாளி. நான் பார்த்தனா? முதலாளி நீங்க பார்க்கல முதலாளி, நான் பாத்துக்கிறேன் முதலாளி. நான் பார்த்தனாடா? டேய் நான் பார்த்துட்டேன், நீ பார்க்கல. நீ பார்த்துட்டே, நான் பார்க்கல. நான் பார்த்தனாடா? போடா போடா போடா. மலைப்பாம்பு மாதிரியே படுத்துட்டு இருக்கானே. மண்வெளி பாம்பு தான் கூட பரவாயில்ல, ஒரு 2 கோடிக்கோ 3 கோடிக்கோ வித்துடலாம். இந்த வீட்டில் எந்த பக்கம் வாசப்படி இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அள்ளி பாப்பா 47 குகை மாதிரி இருக்கு இந்த வீடு. இங்கதான் தூங்குறானா? ஐயோ மாட்டிக்கிறமோடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் கொட்டை விட்டு தூங்குறாரு. எப்படியாவது நம்ம பொண்டாட்டி கூட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடிட வேண்டியதான். இந்த ஆளு பயத்துல எங்க பயந்து தூங்குறான்னு தெரியலையே. இருட்டுல எங்க தேடுவேன்? இந்த நேரம் பார்த்து கரெக்ட் வர ஆப் ஆயிடுச்சு. எங்க இருப்பா? 30 வருஷத்துல நான் எத்தனையோ வீட்டில் வேலை பார்த்துக்கிறேன். ஆனா இது மாதிரி வீடு நான் பார்த்தது இல்லடா. எப்பா இவ்வளோ பெரிய குகை மாதிரியே போயிட்டு இருக்கு. எங்க இருப்பா இவளா? நம்ம எங்க போய் தேடினாலும் எங்க பாரு படுத்துங்கிறானே. இடம் மாதிரி படுப்பானோ? நம்ம பொண்டாட்டி தேடி வந்தா இந்த ஆள் இருக்கிற இடத்துக்கே வரமே. சத்தம் போடக்கூடாது, சத்தம் போடாம போனோம். சத்தம் போட்டோம் டோட்டல் காரியம் கட்டு போயிடும். எப்படியாவது நம்ம பொண்டாட்டி தேடி கட்டுப்பிடிச்சு இந்த வீட்டை விட்டு எப்படியும் வெளியே போயிடணும். கடவுளே, எங்க படுத்துக்கிறான்னு தெரியலையே. இங்கதான் படுக்கிறது சொல்லிட்டு படக்கூடாதா? இவளை தேடுறதுக்குள்ள பொழுது வெடிஞ்சிடும். அந்த மலைப்பாம்பு எது மூச்சுன்னு இருப்பானே, எப்படி தப்பிச்சு போறது? இங்கதான் இருக்காளா? பயத்திலேயே தூங்குறாளே. ரொம்ப பீதியிலேயே தூங்குறாளே. எப்படி பயப்படாதீ, நான் தான் வீட்டுக்காரர். யோ, நானே பயத்துல இருக்கேன். ஏன் அப்படி அர்த்தராத்திரி இருட்டுல விளையாடுற? அந்த மூலையடி நான் இருக்கேன். முதலாளி நடு ஹால்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காண்டி. சரி, அவன் தூங்குற நேரத்துல எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம ரெண்டும் தப்பிச்சு ஓடி போயிடலாண்டி. ஏயா கத்தி ஊரை கூட்டுற? முதலாளி ஏஞ்சிட போறாரு. இரு, நானும் வரேன். இரு. என்ன தேடுற? பொருள் எல்லாம் கட்டி எடுத்துட்டு போறதுக்கு கயிறு தேடுறேன். அதெல்லாம் ஒண்ணே வேணாம், போற வழியில வாங்கிக்கலாம். முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வெளியே போறோம். சரி சரி, அப்ப கட்டின துணியோடய போயிடலாமா? இந்த துணியை போறேன்டி, போற வழியில வாங்கி தரும். இந்த மாசம் சம்பளம் வரலையே. அதெல்லாம் ஒண்ணே வேணாம், நம்ம தப்பிச்சா போதுடி. வாடி. எது கதவுற? யாரெல்லாம் வராங்களா பாருடி. இட்லியா போனா பார்த்து போடி. இந்த வீட்டில் எங்க படிக்கட்டு இருக்கு, எங்க பழகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கடா உருண்டுக்கு வெடிச்சிட போறோம். வாயா கம்னு. நீதாடி கத்துற, கத்தாம வாடி. கத்தி குட்டி கழிப்பிடாத. வாயா கம்னு. என்ன நடுவுல இருக்காரு? நம்ம வீட்டை விட்டு போகணும்னு பார்த்தா நடுவுல டிவி பார்த்துருக்குறான். இப்ப என்ன பண்றது? சரி, பின் பக்கமா போயிடலாம் வா. இந்த பில்டிங்ல வேற பக்கம் வழியே இல்லடி, இந்த பக்கம் தான் நம்ம போய் ஆகணும். மெதுவா போயிடலாம். ஐயோ ஹன்ஷிகா மோத்வானி. ஐயோ சிம்பிள் சிலபரச ரொம்ப முக்கியம். ஐயோ
வீட்டை விட்டு போலான்னு பார்த்தா டிவி பார்க்க கூப்பிடுறாரு. கரண்ட் இல்லாத இருந்தது இந்த வீட்டுல. இந்த டிவிக்கு மட்டும் எப்படி கரண்ட் வந்ததுன்னே தெரியலையே. டிவி தன்னால ஓடுது எப்படின்னு தெரியலடி. ஓ போன மாதிரி நீட்டின் இல்ல படுத்துக்கிறா. வீட்டை விட்டு போலான்னு பார்த்தோம், எங்களை டிவி பார்க்க கூப்பிட்டீங்களே முதலாளி. அஞ்சிகா, நான் 2 பேரும் போட்டோல வர்ற டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி விளையாடலாமா? நீ சும்பு குஜும்பு பண்ணாம உட்காந்து வேடிக்கை பாரு. முதலாளி, ஆக்சுவலா உங்க உடம்புல என்ன இருக்கு முதலாளி? அஞ்சலி 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 அஞ்சலி. மறுபடியும் பாட்டும் டான்ஸுமா? ஐயோ குண்டிச்சி, ஐயோ பொண்டாட்டி மேல கைய போடுறானே. விட்டு போனா உங்களை பொண்டாட்டி விட மாட்டேன்னு ஒரு கட்டி பிடிக்கிறேன். நான் கூட ஒரு வாட்டி கூட என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கலையே. இது விடாது. அண்ணே அண்ணே, நான் காணாம போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களானே? ஏன்னா நான் இப்போ உயிரோடையே இல்லைண்ணே. நான் உங்களை விட்டு எங்கேயும் போகலண்ணே. நான் உங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேனே. ஆனா உங்களால என்ன பார்க்க முடியாதுன்னு. என் பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போவ பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன்னா மாமன் கார் எடுத்துட்டு வந்தாரா. ஏறிக்கோமா ஸ்கூலில் கொண்டு போய் விட்றேன்னு சொன்னாரு. மாமா என் பிறந்த நாளைக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஆசைப்பட்டு காலில் ஏறிக்கிட்டேன். மாமா என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போகாம அவரோட சில கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. துர்காவை அண்ணியா ஏத்துக்கணும் சொல்லி என்ன அடிச்சாருனே. துர்காவை நான் அண்ணியை ஏற்றுக்க மாட்டேன், கௌரி டீச்சரை தான் அண்ணியை ஏற்றுப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சேன். கோவத்தில் வாங்கி அடிச்சாது. நான் செத்தது மாதிரி நடிச்சேனே. நான் செத்துட்டேன்னு நினைச்சு என்ன உயிரோடைய சிலையாக்கிட்டாங்கண்ணே. அஞ்சலி பாப்பா, தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, நாம எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம், கனவு கண்டோம். அஞ்சலி, என் காதலுக்காக உன்னை பலியாக்கிட்டாங்களே. தங்கச்சி 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 தங்கச்சி, அநியாயமா உன்னை கொண்டு சிலையாக்கிட்டாங்களே. தங்கச்சி, என்னை விட்டு போயிட்டியாமா? என்னை விட்டு போயிட்டியாமா தங்கச்சி? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ எனக்கு வேணும் தங்கச்சி, வேணும் வேணும்.
உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்கள நான் சும்மா விட மாதவா என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? தெரியாது உனக்கு? துரோகி, உன் பொண்ணு வாழ்க்கைக்காக என் தங்கச்சி உயிரோட சிலையாக்கிட்டியா? மாமா மாமான்னு உன் காலைய சுத்தி வந்த பொண்ண இப்படி கொன்னுடியா? இதுக்கு மேலே உன்னை உயிரோட வச்சிருந்த என் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அர்த்தமே நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு மாதவனை மாப்பிள்ளை ஆக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு நீ குறுக்க வந்ததுனால இந்த பாவி உன்னை அடிச்சு கொண்டுட்டேன்பா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு.